திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அழியப்படவில்லை, யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழ மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் தேங்காயை அப்படியே விற்கிறதை விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்றா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். இங்கு வருகிற செய்திகள் எல்லாம், இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை, கடந்த இந்த 1 வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும், ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழ குறித்து மேடைகளை பேசுகிறார், அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நேற்று ஊடகத்தை வேற சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல, தமிழீழம் என்கிற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது. நீங்கள் தமிழ் சினிமாவில் என்கிற ஒரு படம் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்போம், பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும், தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை. அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள்.